ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு வலி தீர மட்டன் எலும்பு சூப்பு செய்யலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு 100 ருபீஸ்க்கு எலும்பு நல்ல பொடியை கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை க்ளீன் பண்ணதும் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளியை பொடியை நறுக்கி அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து வீட்டில் அரைச்ச வரலி மஞ்சள், அது மூட்டு வலிக்கு ரொம்ப முக்கியங்க. அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வதக்கிக்கிட்டு நம்ம பொடி பொடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் எலும்பு இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ 2 பேருக்கான சூப்புக்கான அளவு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தட்டி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்ல குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் நல்லா தாராளமாக விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்குவோம். இப்போது எலும்பு பெரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த சூப்பில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலும்பெல்லாம் தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம இது ஒரு பெரட்டல் செய்யலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு, காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பட்டை, சின்ன பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம பாதி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பரட்டிக்குவோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல எலும்பு, அதையும் ஒரு கரண்டி சூப்பு இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, இதையும் மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா எலும்பு சூப்பும் எலும்பு பிரட்டலும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.